ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேக்ட் ஃபேக்ட்ரி தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளை தலை சுற்ற வைக்கிற 10 அசத்தலான உண்மைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பேனாவோட மூடிக்கு மேலே எதுக்காக ஓட்டை இருக்குது, மோதிர விரலோட சிறப்பு என்ன, சீனாவோட சிறுநீர் முட்டை, இப்படி பல விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஊரில் யானையை தூக்கில் போட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்தராக நம்ம டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1, இது இந்த உலக வரலாற்றில் நடந்த மிகவும் கொடூரமான கோர சம்பவனே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை நம்ம யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். 1916ஆம் ஆண்டு அமெரிக்காவின் மிக பிரபலமான சர்க்கஸில் உள்ள மேரின்ற யானை வழக்கம் போல் அந்த யானை சர்க்கஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது இதை கட்டுப்படுத்துகிற பாகன் வரலை. அதுக்கு பதிலாக வேறொரு பாகனை வச்சு இந்த யானையை வழிநடத்தியிருக்காங்க. அவர் பேச்சை கேட்காத இந்த மேரி யானை முரண்டு பிடிச்சிருக்கு. இதனால் பாகன் வச்சிருந்த குச்சி வச்சு யானையை தாக்கியிருக்காரு. இதனால் மிகவும் கோபமடைஞ்ச அந்த யானை அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த மேடையில் அனைவரோட முன்னிலையில் அந்த பாகனை தரையில் போட்டு அவரோட தலையை மிதித்து கொண்டு இருக்கு. அப்போதே அந்த யானையின் மீது துப்பாக்கியில் 5 குண்டுகள் பாய்ச்சப்பட்டிருக்கு. இருப்பினும் கோபம் அடங்காத அந்த நிகழ்ச்சியோட இயக்குனர் அந்த யானையை பொதுவெளியில் மக்களின் முன்னிலையில் ஒரு கிரேனை வரவழைச்சு அதன் மீது ஒரு மனிதனை எப்படி தூக்கிலிடுவோமோ அதே போல் அந்த குண்டுகளால் காயப்பட்ட யானையை மிகவும் கொடூரமாக மனிதாபிமானம் இல்லாமல் பல மக்களின் முன்னிலையில் தூக்கிலிட்டிருக்காரு. சில சமயங்களில் உண்மையிலே இந்த உலகத்தில் இருக்கிற கொடூரம் இருக்கும் யாருன்னே தெரியாமல் போயிடுது. இதுவரை விலங்குகளுக்கு கொடுக்கப்பட்ட மிக கொடூரமான தண்டனையாகவே இது கருதப்படுது. ஃபேக்ட் நம்பர் 2, நம்ம அனைவருமே நம்முடைய பள்ளி பருவத்திலையோ அல்லது கல்லூரியிலோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கவனிச்சிருப்போம். அது என்னென்னா, பேனாவோட முனைப்பகுதியில் எதற்காக துளைகள் இருக்குது அப்படின்றது தான். இதை சில பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, பேனாவில் இருக்கும் மையானது காற்றோட்டமாக இருக்க இது பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இதுக்கு காரணம் நம்ம தான். நம்மள பல பேருக்குமே பேனாவை வாயில் வைக்கிற பழக்கம் இருக்குது. இப்படி பேனாவை வாயில் வைக்கும்போது தப்பி தவறி அதில் இருக்கும் மூடியை நம்ம முழுங்கிட்டா கூட அது தொண்டை பகுதியில் சிக்கி மூச்சு திணறலை ஏற்படுத்தாமல் இருக்க தான் இந்த துளை பயன்படுத்தப்படுது. ஃபேக்ட் நம்பர் 3, ரொம்பவே விசித்திரமான ஒரு தகவல்னே சொல்லலாம். சமீபத்திய ஆய்வின்படி ஒரு மனுஷன் தன்னுடைய ஆய்வில் பகல் கனவு காண்பதற்காக மட்டுமே கிட்டத்தட்ட 3 வருடங்களை தண்டமாக கழிக்கிறானாம். ஈர்ப்பு விசைக்கு சவாலிடும் பாறையை பற்றி தான் நம்மளோட ஃபேக்ட் நம்பர் 4. அது என்ன ஈர்ப்பு விசைக்கு சவாலிடும் பாறை, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்து நாட்டில் இருக்கும் கைரோ விமான நிலையத்தில் தான் இந்த கற்சிலை வைக்கப்பட்டிருக்கு. இது பார்ப்பதற்கு 2 பாறைகளுக்கு நடுவே ஒரு கயிறு கட்டப்பட்டு அந்த 2 பாறைகளும் இயற்பியல் விதிக்கு மாறாக செங்குத்தாக இருப்பது போல தோணும். ஆனால் உண்மையிலேயே அது கயிறு அல்ல. அந்த 2 பாறைகளுக்கும் நடுவே ஒரு கம்பி போகுது. அந்த கம்பியை கயிறு போல தத்ரூபமாக வடிவமைச்ச கலைஞர்களை தான் நம்ம பாராட்டியாகணும். ஃபேக்ட் நம்பர் 5, ரொம்பவே கிரேசியான ஒரு ஃபேக்ட். ஒரு ஆணோட தொடைப்பகுதியில் தாக்கும் போது அவருக்கு சாதாரண வலியை விட 900 மடங்கு அதிக வலி ஏற்படுமா. இது 3200 எலும்புகளை ஒரே நேரத்தில் அப்படியே நொறுக்கும் போது ஏற்படுற வலியையும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற பிரசவ வலியை விட அதிகமான வலியையும் தருமா. ஃபேக்ட் நம்பர் 6, நம்ம பல திரைப்படங்களை பார்த்துருப்போம். காதலுக்கு கண்ணில்னு சொல்லுவாங்க. அதுபோல தான் இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நபரோட பேர் தான் யூரி டெல்கோ. இவர் தான் இந்த உலகத்தில் முதல் முறையாக ஒரு பொம்மையை 8 வருடங்களாக காதலிச்சு அதை திருமணமும் செஞ்சுருக்காரு. இதை கேட்கும் போதே ரொம்ப வினோதமாக இருக்குது. ஆனால் இது உண்மையாக. ஃபேக்ட் நம்பர் 7, இந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பூனை தான் உலகின் மிகச்சிறிய பூனையாக கருதப்படுது. இந்த பூனைக்குட்டி பிறக்கும் போது இதன் உயரம் வெறும் 7 சென்டிமீட்டர் மட்டுமே தான். இது சாதாரண பூனையின் உயரத்தை விட மிக மிக குறைவாம். ஃபேக்ட் நம்பர் 8, இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்கள் எல்லாத்துக்குமே கடவுள் ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு. அதுபோல தான் தேலுக்கும் ஒரு சக்தி இருக்குது. தேலால் அதன் சுவாசத்தை நிறுத்திட்டு 6 நாட்கள் வரை உயிர் வாழ முடியுமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு தேலால் 1 வருடம் வரைக்கும் உணவில்லாமல் இருந்து உயிர் பிழைக்கவும் முடியும். ஃபேக்ட் நம்பர் 9, நம்ம இந்தியாவும் சரி பல உலக நாடுகளும் சரி ரொம்பவே அருவருக்கத்தக்க உணவாக நினைக்கிற பல உணவுகளை ரொம்பவும் ருசித்து சாப்பிட்ற ஒரு நாடுனா அது சீனானே சொல்லலாம். அவங்க உணவுகளை தான் அப்படி சூஸ் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா, உணவுகளை சமைக்கிற விதத்துலேயும் அவங்க அந்த மாதிரி அருவருக்கத்தக்க விஷயங்களை செஞ்சுட்டு தான் வராங்க. நம்ம நாட்டில் முட்டையை நம்ம எப்படி அவிப்போம், ஒரு தண்ணீரில் முட்டையை போட்டு வேக வைப்போம். ஆனால் சீனாவில் மிகவும் மாறாக செய்வாங்க. இதை கேட்டால் உங்களுக்கே தலை சுற்றி போயிடும். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி என்னதான் சீனர்கள் முட்டையில் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டையை வேக வைக்க தண்ணீருக்கு பதிலாக சிறுவர்களோட சிறுநீரை பிடிச்சி அதில் முட்டையை வேக வைக்கிறாங்களாம். இது அந்த முட்டைக்கு அதிக சுவையை கூட்டும் அப்படின்னு அவங்க மூடத்தனமான பதிலையும் சொல்கிறாங்க. ஃபேக்ட் நம்பர் 10, திருமணமாகும் போது மோதிரத்தை நம்ம மோதிர விரலை மாட்டிக்கொள்வது வழக்கம். இப்படி மாற்றுறது ரொம்பவே சாதாரண விஷயம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் காரணம் இருக்குது. அந்த அறிவியல் காரணம் என்னென்னா, மோதிர விரலோட நரமானது நம்ம இதயத்தோட நேரடியாக தொடர்பில் இருக்குது. ஸோ திருமணமான ஜோடிகள் மோதிரத்தை இந்த விரலில் மாட்டிக்கொள்ளும் போது ஒருவருக்கு ஒரு இதயத்தில் உள்ளனர் அப்படின்றது தான் அர்த்தம். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் கேட்ட இந்த 10 ஃபேக்ட்ஸும் ரொம்பவே வியர்டாக கிரேஸியாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த ஃபேக்ட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கிரேஸியான ஃபேக்ட்ஸ் இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் உபயோகமான வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி மற்றொரு சுவாரஸ்யமான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.